ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிசைனிங் முடித்த ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் வந்து டிசைன் முடிச்சிட்டேன். இது வந்து அந்த ப்ளவுஸுடைய சாரீ. இதோடைய பல்லு வந்து இந்த மெரூன் கலரு. இதுதான் இதோடைய பல்லு. ப்ளவுஸ் வந்து அதே கலர் தான். இதுதான் அந்த ராமர் பச்சை, இந்த ப்ளூ, கோல்டு கலரு. இந்த பார்டர் வந்து நல்ல காப்பர் கலரு. இந்த பார்டர்லேயே வந்து இந்த ஓரத்தில் வந்து இந்த ப்ளூ கலர் தீப்பெட்டி கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ளவுஸ் வந்து இப்போ ஆரி ஒர்க் முடிஞ்சு. ஆனால் எனக்கு வந்து இது வீடியோ எடுக்கும்போது, இதை ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது வந்து பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ப்ளவுஸை நம்மளாக வந்து ஒரு 2 நாளையில் வந்து இந்த ப்ளவுஸை ஒர்க் முடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குயிக்காக முடிகிற வேலை. அதனால் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த நெக் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம சரி த்ரெட்டு வச்சு ஒரு 3 லேயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லேயரு, பால் பீடு, திரும்ப ஸ்டோன் செயின். அப்படியே இந்த பக்கம் என்ன பண்ணாமோ அதே மாதிரியே பால் பீடு, சுகர் பீடு வச்சு இந்த நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கொடி டிசைன் போட்டு, இந்த கொடியில் வந்து இப்படி பெண்டாக வந்து இந்த ஒன் சைடாக வர்ற மாதிரி, இது வந்து ஒரு 3 இடத்துல ஃப்ளவர் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த கொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கர்தானா பீடு வச்சுருக்கேன். இந்த ஆஃப் பீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பீடு வச்சுருக்கேன். இது வந்து கிளாஸ் பீடு. அதுவும் இடையில வந்து ஒரு காப்பர் பீடு, பால் பீடும் வச்சு இந்த கொடியை ஃபுல்லாக போட்டேன். சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 இது வச்சு 3 சுகர் பீடு வச்சு ஒரு 3 கொம்பு மாதிரி போட்டு அதில் வந்து பால் பீடும் சுகர் பீடும் சேர்த்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி போட்டு அதில் சென்டர் பாயிண்டில் வந்து இந்த 3 கொம்பு மாதிரி போட்டு இதில் வந்து லைட்டாக எல்லோ கலர் வந்து இது கொடுத்துருக்கேன். சாரிக்கும் எல்லோ கலருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இது வந்து இந்த கலர் இதில் கொடுத்தா கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த சாரீ கலரே வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பிரின்சஸ் நாட் போட்டு அதுவே வச்சு அப்படியே ஃபில் பண்ணியாச்சு. உள்ளே வந்து ஒயிட் கலரில் பால் பீடு வச்சு அதை சுற்றி வந்து சுகர் பீடு வச்சு அதை போட்டிருக்கேன். அப்படியே இந்த கொடி வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து இடையில கொம்பு வந்திருக்கு. அந்த கொம்பில் வந்து இந்த சாரியில் இருக்கிற மாதிரியேவும் ஒரு ப்ளூ கலர் பீடு வச்சுருக்கேன். இதில் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலருக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இந்த ப்ளூ கலர் பீடு வச்சு இந்த கொம்புக்குள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பீடு வச்சுட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி விட்ருக்கேன். இந்த கொடியை வந்து இப்படியே வளைச்சி கொண்டு வந்து இந்த சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் வருது. இதுக்கு அடுத்து வந்து இந்த கொடி இப்படியே கண்டினியூஸாக வருது. இது ஒன் சைடு மட்டும் இந்த ஒர்க் அப்படியே முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு ஒன் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரின்ஸ் நாட்டே போட்டிருக்கேன். போட்டு அதை சுற்றி வந்து இந்த பால் பீடே வச்சாச்சு. ஒரு 6 பீடு இருக்கிற மாதிரி பால் பீடே வச்சுட்டேன். இந்த க்ரீன் கலர்லேயே வந்து இந்த நாட் போட்டுட்டு அதை சுற்றி வந்து அப்படியே இந்த பால் பீடே வச்சுட்டேன். இதுவே வந்து அப்படியே கைக்கு வந்து கண்டினியூவாக வச்சாச்சு. இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து இந்த ஸ்லீவில் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக, அதாவது லைட்டாக அடைச்சி வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இதை வந்து சின்னதாக ஸ்லீவுக்கு வந்து நல்லா தெரியாது, ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாக போட்டு இதை வந்து ஸ்லீவை ஃபில் பண்ணியாச்சு. இந்த பேக்கில் வர்ற அதே டிசைனு அப்படியே வந்து ஸ்லீவில் சென்டர் போர்ஷனில் வந்து கொடுத்தாச்சு. இப்படி வச்சு இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரண்டில் வந்து ஃப்ளவர் இல்லாமல் இந்த நெக் பாயிண்ட் மட்டும் அப்படியே இந்த நெக்கில் பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அப்படியே கண்டினியூஸாக வர்ற மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 நாளையில் வந்து நம்மளுடைய வேலையை நம்மளே முடித்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.